குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் ஆங்கிலம் 8/7/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58 திதி இன்று காலை 8:06 வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் பிற்பகல் 12:24 வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாமயோகம் காலை 9:42 வரை அதிகண்டம், அதன் பின்பு சுகர்மம். கரணம் இரவு 7:09 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அதிகாலை 5:57 வரை உங்களுக்கு சித்த யோகம் இருக்குது, அதன் பின்பு மரண யோகம் இருக்குது. யோகம் சரியில்லை. சுபவேளைகளை தவிர்ப்பது மிகவும் நன்மையை தரும். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் பிற்பகல் 12:24 வரை பூரம், அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புதன்கிழமைனா மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு. அதே மாதிரி தடை நிறைய இருப்பவர்கள் இன்றைய தினம் ஒரு பரிகாரம் செய்யலாம். அது என்ன பரிகாரம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்புல் மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சு கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன் புதன் வக்ரம் பெற்று பின்னோக்கி வந்திருக்கிறார். அதே போல் கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், கன்னியில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும், ரிஷபத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இன்றைக்கி ஒரு விநாயகருடைய ஒரு பரிகாரம். அதாவது இந்த எல்லாவற்றிற்கும், அதாவது எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும், என்னென்ன தடை இருக்குது, நிறைய தடை. இப்போ முக்கியமாக இருக்கக்கூடிய தடை எதுன்னா 2 விஷயங்கள் தான். ஒன்று வேலை, 2வது குழந்தை பாக்கியம், அதே மாதிரி திருமணத்தடை. இது 3 தான். குழந்தை பாக்கியம் கூட பிறகு பார்த்துக்கலாம். ஆனால் திருமணத்தடைன்றது நிறைய இருக்குது. 35 வயசு 37 வயசு 38 வயசு ஆகி கூட திருமணம் ஆகாதவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பெண்களும் பார்த்திங்கன்னா 28 வயசு 30 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் இந்த பரிகாரத்தை இன்றைக்கி செய்யலாம். அதாவது புதன்கிழமைனாலே விநாயகர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடுன்றது பெரிய விஷயம். அதைவிட பெரிய விஷயம் எதுன்னா இந்த விநாயகர் வழிபாடு. இது என்னென்னா, ஓம் நமோ வரதபதையே நமோ கணபதையே நமக. இது சக்தி வாய்ந்த விநாயகருடைய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. ஏன்னா நான் நிறைய மந்திரங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் எது செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும், அதாவது ஒரு கல்லை நம்ம கடவுளாக கும்பிட்டோம்னா அது கடவுள், இல்லை கடவுளையே கல்லாக நினைத்தால் அது கல். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அதனால் நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் நமோ வரதபதையே நமோ கணபதையே நமக, இல்லை நம அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். சரிங்களா? இதை 108 முறை சொல்லுங்கள். முடிஞ்சால் காலை மாலை 2 வேளை சொல்லுங்கள், இல்லை காலையில் மட்டும் சொல்லுங்கள். இல்லை கோவிலுக்கு போகிற வழியில் கோவில் இருந்தால் விநாயகருக்கு அருகம்புல் சாத்திட்டு ஒரு 108 முறை கடகடன்னு சொல்லிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மந்திரத்தை சொல்லலாம்.
இதை சொல்லி முடிப்பதற்குள்ளவே உங்களுடைய என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணத்தை இந்த விநாயகப் பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால குரு பார்வை தான், குரு சந்திர யோகம்தான், கஜகேஸ்வரி யோகம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 12ஆம் இடம்ன்றது செலவுகள் செய்யக்கூடியது. புரியுதுங்களா? அதாவது நிறைய தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது நிறைய பேர் பீச்சுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், கேளிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு செயல் அவங்க தனியாக கூட போவாங்க. இப்போ ஆணாக இருந்தால் தனியாக போவாங்க, பெண்ணாக இருந்தால் தனியாக போனீங்கன்னா ரொம்ப கவனத்தோடு போக வேண்டியது அவசியம். பயணங்களால் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உடல் அசதிகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. எல்லா விதத்திலும் நிதானமான பேச்சுக்கள் உங்களுடைய நல்ல மதிப்பை உருவாக்கி தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க. அதே மாதிரி இன்றைக்கி அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட நாராமன், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் வேலையில் கூட சில பேர் மிஷினரி வேலை அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அவங்களாம் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய நாள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் ஏற்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு மேன்மையான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் பொறுப்புகள்லாம் இன்றைக்கி படிப்படியாக நிறைய பொறுப்பு, நிறைய வேலை அதிகம், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி அது படிப்படியாக குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல சிறப்பாக இருக்கும். கற்பனை திறன் மேம்படும். கதை கட்டுரை எழுதவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதிற்கு நல்ல மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு தொழில், வியாபாரம் எல்லாத்திலுமே இன்றைக்கி வெற்றி, லாபம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, உறவினர்களின்லாம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பெரியோர்களின் ஆலோசனை புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். புதுவிதமான சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோகத்தில் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி சமூக பணிகளில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. நல்ல ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். அரசால் அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல ஒரு சாதகமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது.
நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை, மகிழ்ச்சியும் இன்னைக்கு கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட மூன்றாம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, புதிய துறை சார்ந்த தேடல்களும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய அது அமையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உயரதிகாரிகளின் நட்புகள் இன்னைக்கு கிடைக்கும். குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். மனதில் ஒரு இறை வழிபாட்டிற்காக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். அது மனதிலும் நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். நேர்மறை சிந்தனைகளுடன் எதிலும் செயல்படுவீர்கள். வேகத்தை விட இன்றைய தினம் விவேகத்தோடு எதிலும் செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு, பாக்யஸ்தானத்தில் சனி பகவான், ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால சில பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் தான் வருமே தவிர மற்றபடி சந்தோஷம். அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து குடும்பத்தில் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசய 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் மேம்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுவது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கு 4 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி உத்திர நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் மீதான பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உழைப்பிற்கான ஒரு பலன், நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் ஒரு பொறுமையோடு நீங்கள் கையாண்டால் மிக சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மற்றவர்களிடம் தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு மேம்படும். அதே சமயத்தில் கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருப்பது நன்மையை தரும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையோடு எந்த செயல்பாட்டையும் செய்யுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானத்தோடு எதை செய்தாலும் புரிதலோடு செய்தால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய திறமைகளை மறைமுகமாக, அதாவது 4 மணி வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 4 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால இன்றைய தினம் 4 மணிக்குள்ளே முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் முடித்து கொள்ளுங்கள். அதுவும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை தரும். அதே மாதிரி நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படுங்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அதை தொடர்பான இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது.
பிற மொழி பேசும் மக்களுடைய அறிமுகம், அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி 4 மணிக்குள்ளே எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்து முடித்து கொள்ளுங்கள். மற்றபடி 4 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதுவும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நிதானத்தோடு இருப்பது நன்மையை தரும். இன்றைக்கி அதிசய தெற்கு திசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத தனவரவு கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். மறைமுகமாக இருந்து வந்த தொல்லைகள், அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள், அதெல்லாம் விலகுகின்ற தன்மை இருக்குது. எந்த ஒரு செயல்பாட்டிலையும் வேகமான ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செயல்பாடுகளால் போட்டிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் அரசு காரியங்களில் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. வழக்கு வியாஜ்யங்கள் இருந்தால் அதில் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சாதகமான சூழல்லாம் அமையும். தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறையும். வியாபாரத்தில் வரவுகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இன்றைய தினம் எதிர்பாராத தனவரவு, கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வரவுகள் அதிகரிக்கும். அதே சமயம் உத்தியோகத்தில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, பிள்ளைகள் எல்லோரும் பொறுப்போடு நடந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை ஏற்படும். திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத அலைச்சல்களால் ஒரு விதமான சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உடலில் கற்பனை திறன் அதிகரிக்கும். அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அதே மாதிரி செங்கல் சூளை, இந்த மாதிரிலாம் நடத்துகிறவங்க, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இப்படிலாம் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் இப்படி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. உங்களோடு இருப்பவர்களிடம் மட்டும் அனுசரித்து செல்லுங்கள். பூர்வீக சொத்துக்கள் வழியாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்கள் அமைகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உடலில் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களோட அதாவது உறவுகளுடன் இருந்த ஒரு சொந்த பந்தங்கள், அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, இவர்களோட சில வருத்தங்கள் இருந்ததெல்லாம் இன்றைக்கி குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சிந்தனை திறன் விரிவடையும். அதே போல் எதிர்பார்த்த உதவிகரம் சாதகமாக அமையும். அரசு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. உடல் அளவில் இருந்த ஓரளவுக்கு சோர்வுகள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்தில் சாதகமான சூழல்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது முயற்சி செய்தால்
நிச்சயமாக கைகூடும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். அதனால் உங்களுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா எப்பொழுதுமே தனுசு ராசிக்கு 24 வயசுலேயே கல்யாணம் ஆகிடணும், இல்லைன்னா 27. அதை விட்டால் லேட்டாக தான் ஆகும். அதனால் கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணி அதை இது பண்ணால் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதிர்ஷ்ட வடகிழக்கு செய்யணுன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருத்தங்கள்லாம் குறையும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் குறையும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உயர்கல்வி தொடர்பான உதவிகரம்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள்லாம் பாராட்டு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத தன வரவுகள் இருக்கும். சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைய தினம் எதை நினைத்து நீங்கள் முயற்சி செய்தாலும் அது கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. கணவன் மனைவி இருவரும் சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. வழக்கு விஷயங்களில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இதை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. தந்தை வழியில் ஆதரவான சூழல்லாம் இன்றைக்கி ஏற்படும். உங்களுக்கு புதுவிதமான ஆடைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் இருக்குது. பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலமான ஒரு தருணங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட மேற்கு திசை 4ஆம் நட்சத்திர நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொன் பொருள் சேர்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். மாலை 5 மணிக்கு மேலே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. எதை எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. எதை சார்ந்து முயற்சி எடுத்தாலும் அது நல்லபடியாக நடக்க விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்பட்டு இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தும். வீடு மனை வாங்கக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்கு இன்றைக்கி பலிதமாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. முகத்தில் ஒரு பொலிவு மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. பார்வை தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும். பேச்சுக்களில் ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் அதிசய பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா விஷயத்திலும் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் மூலம் உங்கள் மீது உங்களுக்கே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. தந்தையால் ஒரு அனுகூலம் இருக்கும். அதே மாதிரி சகோதர வழியிலையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சகோதரர் அதாவது ஒத்துழைப்பும் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு அந்த சொத்துக்கள் மூலமாக வரவேண்டிய சில வரத்துக்கள் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. புதிய தொழில்நுட்ப கருவிகளை பற்றிய சிந்தனைகள் மேம்பட எதிர்பாராத சில உதவிகரம்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்குது. சந்தோஷமான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. பிள்ளைகளால் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பலதரப்பட்ட சிந்தனைகளால்
குழப்பங்கள் ஏற்பட்டாலும் ஒரு மன தெளிவை இன்னைக்கு கொடுக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் நசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எதை செய்தாலும் தெளிவோடு இன்னைக்கு செய்கின்ற ஒரு தன்மை, மனதில் உள்ள குழப்பங்கள்லாம் விலகி தெளிவாக இன்னைக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மையை இன்னைக்கு ஏற்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.